காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்பார்கள். நம் தமிழ் குடி பெருமையை இந்த உலகத்திற்கு தூக்கி நிறுத்தி இருக்கிற ஒரு கலை பரதக்கலை. இந்த பரதக்கலை இந்தியாவின் பெருமையை உலகமெங்கும் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறது. பரதம் என்றால் பாவம், ராகம், தாளம். இன்றைக்கு இந்த 6 குழந்தைகளை நம்முடைய மாஸ்டர் எப்படி வாழ்த்தினார்கள் ஏனென்று சொன்னால், எங்களுக்கெல்லாம் அந்த பரதத்தை பற்றிய அந்த அறிவு குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய கணிப்பிலே இந்த 6 குழந்தைகளும் மிக 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 சிறப்பாக இன்றைக்கு இந்த நாட்டிய நிகழ்ச்சியை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அருமையான நேரத்திலே இந்த நாட்டிய கலைக்கு இந்தியா எப்படி பரதக்கலை பெருமையில் இருக்கிறதோ அதுபோல தென்னிந்தியா மட்டுமல்ல, நம்முடைய இந்திய திருநாட்டிலே கலா மாஸ்டர் அவர்களை பற்றி தெரியும். மாஸ்டருக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் உங்களுடைய அனைவருடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த ஒரு கலையாக இருக்கட்டும், நாட்டிய கலையாக இருக்கலாம், எந்த ஒரு கலையாக இருக்கட்டும், கலை என்பது மனிதன் தனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்துக் கொள்கிறான் என்று சொன்னால், தான் மட்டும் தெரிந்து கொள்வதற்காக படித்திருக்கிறான் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு மனித வாழ்க்கை. ஆனால் தான் படித்திருக்கிற கலையை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு தோன்றுகிற பொழுது அவர்கள் மாமனிதர்களாக மாறுகிறார்கள். அதே போல தனக்கு மட்டும் தெரிந்த கலையை நம்முடைய சமுதாயத்திற்கும் சொல்லி நம்முடைய எதிர்கால சமுதாயத்திற்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள்தான் சாதனையாளர்கள், சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய சுரபி கல்வி மற்றும் சமுதாய மேம்பாட்டு அறக்கட்டளையுடைய சார்பாக இன்றைக்கு நாட்டிய கலைமணி நம்முடைய குரு அக்ஷயா அவர்களுக்கும் அபிநயா அவர்களுக்கும் சுரபியுடைய பிரச்சனை சார்பாக